everyone. இன்னைக்கு நம்ம total students applied அப்படினு சொல்லிட்டு ஒரு செஷன் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம aptitude 13th செஷன்ல இருக்கோம். and இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்கல அப்படினா போய் பாத்துருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். and before getting into this session நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. கூடவே bell icon press பண்ணி வெச்சுக்கோங்க for further updates and notifications. and இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா இப்பவே போய் மறக்காம லைக் பண்ணிருங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. and நம்ம Talk and Mock Telegram groupல add ஆகல அப்படினா add ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. and if you are interested, subscribe to Unacademy Plus. and if you want more information regarding this, contact Naresh Kumar sir. He will guide you. and இன்னைக்கு செஷன் பார்க்கலாம். இன்னைக்கு செஷனோட டாபிக் total students applied. என்ன total students applied எந்த எக்ஸாம்க்கு அப்படினு உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். என்ன அப்படினா ஒரு DI தான் பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணத வச்சு ஒரு DI பார்க்க போறோம். வாங்க செஷனுக்குள்ள போலாம். Your first question and your time starts now. ஓகே, டைம் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒருக்க பார்த்துடலாம். என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, the following table shows the number of students who applied for various posts in DMRC recruitment from 5 different states in a certain year. Note, some data in the table are missing. Find them if they are required in any question. One student can apply against only one post அப்படினு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க டேபிளும் கொடுத்திருக்காங்க. அதாவது DMRC ஒரு ரெக்ரூட்மென்ட் விட்டுருக்காங்க. அதுக்கு 5 போஸ்ட் இருந்திருக்கு. அந்த 5 போஸ்ட்ல நீங்க எதுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். பட் ஒரு ஆள் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேபிள்ல வந்துட்டு நிறைய டேட்டா மிஸ்ஸிங்கா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். If ratio of total number of students from UP who applied for JE and AE respectively is 81:61, 81 parts, 61 parts, and the total number of candidates from UP is 115,700, then total number of candidates from UP who applied for the post of AE is, இது மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, இது கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுங்க. 40, 50, 58, 58, 900 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4, இங்கே 8, தென் 14, இங்கே 10 வரும், இங்கே 5 வரும், அண்ட் இங்கே 6 வரும். 56,800 தான் JE plus AE இருக்க போறாங்க. 56,800 அப்படின்றது டோட்டல் பார்ட்ஸ். டோட்டல் பார்ட்ஸ்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், which is 142 பார்ட்ஸ். நமக்கு வேணும்ன்றது AE மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வேணும்ன்றது 61 பார்ட்ஸ். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டேபிளில் போடலாமா? 2 4s are 8, 4 4s are 16, yeah, 400 into 61 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, 6 4s are 24, 00. So the answer for this question is 24,400. Okay, அடுத்த question போலாம். Your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம்.
என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் அப்படின்னு பாருங்கள். If the average number of candidates from Delhi who applied for the various posts is, அப்போ 16880 into 5 போட்டாதான் total number of candidates applied in Delhi வந்துட்டு நமக்கு கிடைக்கும். Who applied, okay, then total number of candidates who applied for the post AE from Delhi is what percentage of the number of candidates from same state who applied for AMT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் டெல்லி கேண்டிடேட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 5 40, 444க்கு 4, 30, 34, 84, 400. இவங்க தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் டெல்லி. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏஇக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் கிடைப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 56 + 11 is 67, 68 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 68,000 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 004 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 16 வரும். ஓகே, ஏஇ வந்துட்டு ஏஇயோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஏஇக்கு அப்ளை பண்ணவங்களோட வேல்யூ கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏஇக்கு அப்ளை பண்ணவங்களில் வந்துட்டு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஏஎம்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஎம்டி வந்துட்டு 7200. ஸோ 164 / 72 × 100 அப்படின்னு வரும். இது கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 40 பண்ணலாம். 41 / 18. ஸோ இதை டைரெக்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, 2 டேபிளில் போடலாம். 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 2050 அப்படின்னு வரும். இப்போ 9 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 9 2s are 18, balance 2, again 9 2s are 18, balance 7, and 9 7s are 63, balance 7 இருக்கும், கீழே 9 இருக்கும். So the answer is 227, 7/9%. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். எல்லோரும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கேல்குலேஷனுக்கு மட்டும்தான் டைம் எடுத்திருக்கும். அடுத்து போகலாம். Your time starts now. இந்த கொஷின் தான் பெருசாக இருக்கும், பட் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்க, if 60% students out of total students from Haryana who applied for JEE, இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்களில் 60% are having electronic engineering as their essential qualification, then total number of candidates from Rajasthan who applied for JEE, Rajasthan JEE, இவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இவங்களை பற்றி கேட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிக்க வேணாம். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். It is given that total number of students from Rajasthan who applied for JEE is 150% of the total number of electrical engineering students who applied for the post JEE from Haryana அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 16400 அப்படின்றது 100%, நமக்கு வேணுன்றது 60%. பட் இவங்களை விட 150% தான் இருக்கு. இவங்களில் 150% இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களில் 150% எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆன்சராக வரப்போகுது. அண்ட் 00 கேன்சல் ஆயிரும். ஓகே, இது 3, இது 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 164 × 90 அப்படின்னு வரும். 36, 3, 9 6 are 54, 57, 14760. So the answer for this question is 14,760. எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஈஸி தான் இது. அடுத்த கொஷின் போகலாம். Your time starts now.
ஓகே டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எம்பி who applied for the post SCTO is 80% of the total number of students who applied for JE from Delhi. Okay. Find the total number of students from MP who applied for JE, AE, SCTO and AMT together அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 20,000 அப்படின்றது 100% இருக்கும், நமக்கு வேணுன்றது 80%. 2020 கேன்சல் பண்ணலாம். 16,000 16K வந்துட்டு வரப்போகுது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12, 20, 36, 41, 41 ப்ளஸ் 1300 போட்டோம் அப்படின்னா 42,300. Answer for this question is 42,300. 42,300 people தான் total add பண்ண வருது, அதான் answer. அடுத்த question போலாம். Last question of today's session. Your time starts now. டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, if 225 by 14% students out of total students from all the states together who applied for the post of AMO are from MP, then find the number of students from MP who applied for the post of AMO அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நாம் ரெண்டு அப்ரோச் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 225 by 14% அப்படின்னும் போது by 100 போடணும். percentage of total students அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, 17, 18, 18,800 ப்ளஸ் எக்ஸ். இதை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இதோட வேல்யூ தான் என்னது, எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க சென்டென்ஸை ஈக்குவேஷனாக எழுதிட்டேன். இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். 5 டேபிளில் போட்டோன்னா 4 5s are 5 5s are 2 0. அகெயின் ஒரு 5 டேபிளில் போடுறேன், 9 4. இதை நம்ம இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். அப்படி கொண்டு போகும்போது 14 into 4ஓட வேல்யூ என்னது, 4 4s are 16, 56 by 9x. இந்த எக்ஸையும் நான் அந்த சைட் கொண்டு போய்க்கிறேன். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18800 அப்படின்னு வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா மேலே கீழே 9 by 9 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 9 by 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 47 by 9x ஈக்குவல் டு 18800 அப்படின்னு சொல்லி வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 times வரும்னு நினைக்கிறேன். 7 4s are 28 வரும்ல, அதை வச்சு சொல்கிறேன்னா. ஸோ 400. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 9 மல்டிப்ளை பண்ணோன்னா 3600. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 3600. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எம்பி who applied for AMO தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 3600. இப்போ இன்னொரு அப்ரோச் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல, அது பார்க்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வந்தது, 18800 வந்தது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 100 மைனஸ் 225 by 14%க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? அதாவது அவுட் ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ், அந்த 225 by 14% வந்துட்டு எம்பி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்க பர்சன்டேஜ், ரிமைனிங் பர்சன்டேஜில் இருந்து தானே மற்றவங்க எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்க போகிறாங்க. அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1400 மைனஸ் 225 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி பண்ணும்போது
1175 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1175 divided by 14% அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ 18800 அப்படின்றது 1175 by 14 போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 14% அப்படின்னா நமக்கு வேணுன்றது என்னது 225 by 14% நமக்கு வேணும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிட போது. நம்ம ஒரு ட்ரை பண்ணி கூட பார்த்துடலாம். 4 5s are 20, 5 5s are 2 5s are ஓகே 25 டேபிளில் போடலாமே. 25 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 9 வரும். இங்கே 25 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 40, அங்கே ஒரு 4 7 47 வரும். தென் 47 இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 400 வரும். 14 கேன்சல் ஆகிற போது 9 into 400 is 3600. அதே ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் எடுக்க போகுது. ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.